வணக்கம். இன்றைக்கி வணக்கம் நான் என்ன சொல்கிறேன், கைக்கு கும்பிட்டு சொல்லிடு. வணக்கம். இன்று அழுக்காராமையின் 6வது குறளை நாம் காணலாம். பல இடங்களில் நம்ம பார்க்கலாம், பரிசு பொருட்கள் நமக்கு வரும் இல்லையா? ஏதோ ஒரு பிறந்த நாள் இல்லை திருமண நாள், அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல நாளிலோ அல்லது நாம் நல்லா படிச்சிட்டோன்னு சொன்னாலோ பரிசுகள் நமக்கு பிறர் கொடுப்பார்கள். நம்மை வாழ்த்தி நீ நல்லா இரு, அதாவது அவங்களுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடு. அது பரிசுகள் வழங்குதல்ங்கிறது நம்மை பார்த்து நம்முடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் மனதார சந்தோஷத்தோடு நமக்கு கொடுத்து நீ இன்னும் நல்லா வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது அந்த மாதிரி கொடுக்கறத பார்த்துட்டு இன்னொருத்தன் பொறாமப்படுறான்னு வச்சுருக்கேன். ஒரு படிக்கிற பையன் நல்ல மெடல் நிறைய வாங்குகிறான், இல்லை ஓடி விளையாடுறதுல இருக்கிறவன் நல்லா ஜெயிச்சு நிறைய மெடலை வாங்குகிறான் அப்படின்னாக்கா அதெல்லாம் அவனுடைய அங்கீகாரம், அவனுடைய திறமைக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகள். அதையெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. பரிசு பொருளாக யாருக்கு எது வந்தாலும் அந்த பரிசு பொருளை நாம் கண்டு பொறாமைப்படக்கூடாது. மாறாக என்ன செய்யலாம், இப்போ இது மாதிரி நாமளும் வாங்கணும், நம்மளுடைய நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் அவர் சொல்ல வரார். கொடுப்பது அழுக்கறுப்பான், சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். ஒருத்தருக்கு வந்த பரிசு பொருட்களை பார்த்து நான் பொறாமைப்பட்டேன்னாக்கா எனக்கு என்ன நடக்காது, என்னோடய தலைமுறைக்கும் சாப்பிடவும் உடுத்தவும் கூட நல்ல துணிமணிகள் கிடைக்காது, உண்பதற்கு நல்ல உணவுகள் கிடைக்காது. என்னுடைய பொறாமை என்ற குணம் அது அத்தனையும் அப்படியே லவக்குன்னு கபலீகரம் செய்துவிடும். ஆகையினால் நாம் அனைவரும் இந்த பொறாமை குணத்தை விடுத்து இயல்பாக சந்தோஷமாக அவர்களோடு சேர்ந்து கொண்டாடி நம்மை நாம் பொறாமையின்றி மேம்படுத்தி கொள்ளுவோமே. செய்வீங்களா? நம்புகிறேன்.